ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது 40 நாள் தவச காலம் அனுசரித்து வருகிறோம். அதாவது லெந்து டேஸ் அனுசரித்து வருகிறோம். இப்பொழுது கத்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருப்போம். விசுவாசிங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த யூடியூப் சேனல் பவர் எடிசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கத்தர் ஒவ்வொரு இளைஞர்களையும் வாலிபர்களையும், இன்னைக்கு பிசாசின் சோதனைகள் அதிகமாக இருக்குது, எல்லா சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள கத்தர் மிகவும் அவசியம் தேவை. அநேக வாலிபர்கள் கத்தரை தேடுங்கள், கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கு வேத வாக்கியம். அதன்படி விசுவாசிங்கள், கண்டிப்பாக நடக்கும். இப்பொழுது கத்தருக்காக பாடலை பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோ பார், கரங்கால்கள் ஆணியேறி திருமேனி நையுதே, மண்ணுயிர் காய் தன்னுயிரை மாய்க்க வந்த மன்னவனா, என் நிலமெல்லாம் புறக்க இனகோரு சேரினார், தாகமேஞ்சி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே, ஏகபரன் கண்ணரந்து எத்தனையாய் ஏங்குகிறார், மூவுலகை தாங்கும் தேவன் மூன்றாம் ஆணி தாங்கிடவோ, சாவு வேளை வந்த போது சிலுவையில் தோங்கினார், வல்ல பேயை வெல்லவானும் விட்டு வந்த தெய்வம் பாராய், பொல்லர்தோ இதோ நன்றி கேட்டு புறம்பாக்கினாரன்றோ. இன்றைய பாடலை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு மிகவும் அருமையான தேவன். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்மளுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய நோய்களை அவர் சுமந்தார். அருமையான தேவன் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். விசுவாசிங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நோயும் கர்த்தர் சுமந்தார். அதை நம்ம சரீரத்தில் ஏதாவது நோய் இருந்தால் அது பிசாசின் கிரியைகள். நீங்கள் விசுவாசத்துடன் என்ன வியாதிகள் இருக்கோ அந்த வியாதி பேரை சொல்லி இயேசு நாமத்தினாலே துரத்துங்கள். அப்பொழுது அந்த வியாதிகள் உங்களை விட்டு விலகி ஓடும். நம்மளுடைய பலவீனங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டான்றிருக்கு. நாம் பலவீனங்களை கர்த்தர் சமூகத்தில் தினந்தோறும் அறிக்கை பண்ணுவோம். விசுவாசிங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறக்காமல் பவர் எடிசன் சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.